السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனை நினைத்து பார்ப்பதற்கும் அவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களை நினைத்து பார்ப்பதற்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கடமையாக்கியிருக்கிறார். இதுவே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு செய்த மிக பெரும் அருள். ஏனென்றால் அவனை மறந்தால் நம்முடைய கல்பு ஒருபோதும் அமைதி பெறாது. நாம் துடிப்போம், துடியாக துடித்து கொண்டிருப்போம். பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை வருகிற நேரம் விரக்தி அடைந்து விடுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனை நினைக்குமாறு நமக்கு சொல்லி நம்முடைய பிரச்சனைகளை அவன் இலகுவாக்குறான். நம்முடைய கல்புகளுக்கு அவன் அமைதி தருகிறான். அந்த வகையிலே இந்த மாதிரி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த பகல் வேளையிலே ஜும்மாவுடைய நாளிலே நம்முடைய எல்லா வேலைகளையும் விட்டு நமக்கு வருமாறு இங்கே பணிக்கிருக்கிறான் என்று சொன்னால் அது மிக பெரும் அருள் என்ற உணர்வோடு நாம் எல்லோரும் இந்த அவையிலே அமர்ந்திருக்க வேண்டும் என்ற நோக்கிலே இதை ஞாபகப்படுத்தினேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை நம்பிவிட்டோம் என்று நம்மில் அதிகமானவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை நம்பவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறார். வபினன்னாசி மைய கூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிர். மனிதர்கள் சிலர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அல்லாஹுவை நம்பிவிட்டோம் என்று சொல்கிறார்கள். வபில் யௌமில் ஆஹிர் என்கிறார்கள். மறுமை நாளை நம்பிவிட்டோம் என்கிறார்கள். வமாஹும் பி முஃமினீன். அவர்கள் நம்பவே இல்லை என்கிறான் அல்லாஹ். அவங்க நம்பிட்டோன்றாங்க, ஆனால் அவங்க நம்பலன்றான். அப்படி என்றால் இந்த சமுதாயத்தில் நாம் அல்லாஹ்வை நம்பிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய பலர்கள் அல்லாஹ்வை நம்பவில்லை என்று சொன்னால் யாரையும் பார்த்து யாரும் நம்பவில்லை என்று சொல்வதற்கு அல்லாஹ் சொல்ல நாம் நம்புகிறோமா என்று சுய பரிசோதனை செய்வதற்கு அல்லாஹ் இதை ஏன் சொல்கிறான்டா, நாம் அல்லாஹ்வை நம்பிவிட்டோம் என்கிறோம், மறுமை நாளை நம்பிவிட்டோம் என்கிறோம், நிஜமாக நம்பியவர்களா இல்லையா என்று நாம் நம்மளை சீர்தூக்கி பார்க்கணும் என்பதற்கு அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்றவங்க நிறைய பேர் நம்பவே இல்லை. வமா உம்பி முஃமினீன். அவர்கள் நம்பவே இல்லை என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிற்கிற நேரம் ஒரு கிராமவாசிகள் வர்றாங்க, ஒரு கூட்டம் வர்றாங்க, ஆராபுகள். காலத்தில் ஆராபு ஆமன்னா, சூரா ஹுஜராத் இது சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க சொல்றாங்க ஆமன்னா நாங்கள் நம்பிட்டோம் என்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அவங்க பிரச்சாரம் எடுபட்டு மக்கள் மன்றத்தில் செல்லக்கூடிய நேரத்தில் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு மக்கள் வருகிற நேரத்தில் இந்த கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய இந்த அகராபுகள் என்ன செய்யறாங்கன்னா அவங்க சொல்றாங்க, ஆராபுகள் சொல்றாங்க ஆமன்னா நாங்க ஈமான் கொண்டுட்டோம் பண்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், இப்ப எங்களுக்கு ஈமான் கொண்டுட்டோம்னா யாரையும் பார்த்து ஈமான் கொள்ளன்னு சொல்ல இயலாது. அந்த அதிகாரம் வழங்கப்படவும் இல்லை, அப்படி விமர்சிக்கவும் முடியாது. அல்லாஹ்வுக்கு தெரியும் ஈமான் கொண்டாங்களே இல்லைன்னு. நபியே அவங்கள்ட்ட சொல்லுங்க, குல் லம் துமினு, அவங்க நம்பவே இல்லை நபியே. உங்கள்கிட்ட வந்து ஆமன்னான்றாங்க, அவங்க நம்பவே இல்லை. வலாக்கின் குலு அஸ்லம்னா, இஸ்லாம் ஆகிட்டோம் முஸ்லீம் ஆகிட்டோம்னு சொல்லலாம். அவங்களுக்கு அவங்க என்ன சொல்லணும் தெரியுமா, முஸ்லீம் ஆகிட்டோம்னு சொல்லணும், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்ல வேணான்றாங்க.
முஸ்லீம் ஆகிட்டோம்னா என்ன அர்த்தம்? இஸ்லாமியர்கள் ஆகிட்டோம்னா முஸ்லீம்கள் தொழுகிற நேரம் அவங்களும் தொழுவாங்க, சுஜூதில் போற நேரம் அவங்க சுஜூதில் போவாங்க, அவங்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் கொடுங்க. ஆனால் வலம்மா எதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்க கல்புகளுக்குள்ள ஈமான் நுழையவே இல்லைப்பா. ஈமான் நுழையவே இல்லை. ஈமான் நுழையாம அவங்க ஆமன்னான்றாங்க, அது பிழைங்கிறான் அல்லாஹ். அதனால அன்பு சகோதரர்களே, கவனமாக நாம் புரியணும். நிஜமாக அல்லாவை நம்பி விட்டோம்னா என்ன, அல்லாவை மறுமை நாளை நம்புறது என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் கேட்டால் அல்லாஹ் இருக்கிறான்னு அல்லாஹ் இருக்கிறான்னு வாங்க. அல்லாஹ்வை நம்புறீங்க நம்புங்கன்னு வாங்க. எப்படி நம்பணும் என்று குர்ஆன் சொல்லுது தெரியுமா? நம்ம அதுல சந்தேகம் இல்லை. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தான் வானத்தை படைச்சான், அல்லாஹ் தான் பூமியை படைச்சான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வை நம்பும் விதம் என்பது எது தெரியுமா? அவனுக்குரிய பெயர்கள் இருக்குது, அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ்வுடைய பெயர்கள், அழகிய பெயர்கள் இருக்கிறது. இந்த பேரும் பண்பும் அஸ்மா வ சிஃபத், இந்த பெயர்களும் இந்த பண்புகளை எல்லாம் பார்த்து அல்லாஹ்வுடைய பண்பு என்ன, பேர் என்ன என்பதை எல்லாம் பார்த்து அவையெல்லாம் நம்புவதற்கு பேர் நம்பிக்கை. இதுதான் நம்பிக்கைன்றது. அல்லாஹ்வுடைய ஒரு பேர் எடுத்துக்கொண்டா இந்த பேரை நம்பணும், நம்ம பண்பை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய அந்த பண்பை நம்பணும். ரஸாக் என்றா அப்பனா நம்புறோமா இல்லைன்னு விளங்கிடும். அல்லாஹ் ரஸாக் என்றோம், அல்லாஹ் தான்பா உணவு தரக்கூடியவன், அவன் தான் ரஸாக் அப்படின்றோம். ரஸாக் என்றா நம்ம வாழ்க்கையில வறுமை வரும், ஒரு பிரச்சனை வரும், ஒரு வழியும் இல்லாம எல்லா வழியும் அடிபட்டு போயிரும். நண்பரை நம்பியிருப்போம், அவர் கைவிரிச்சிருவாரு. உறவினர்களை நம்பியிருப்போம், அவங்க கைவிரிச்சிருவாங்க. இந்த நேரத்தில் ரஸாக் அவன் எதை தடுத்தானோ அதுக்கு போக மாட்டேன்னு நிக்கணும். அல்லாஹ்வுடைய உதவி வரும் வரைக்கும் இப்படித்தான் நிப்பான்னு புடிவாதமா நின்றா நம்பிக்கை. அந்த இடையில விட்டுட்டு ஓடிடுவாங்க, போய் வட்டியில கை வைப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, நீங்க தந்தீங்களா? அப்ப சாகவான்னு கேட்பாங்க. அவர் தந்தாரா, இவர் தந்தாரா? வட்டியில கை வைத்து விட்டு அவர் இப்படி கேட்கிறாருன்னா அவர் அல்லாஹ் ரஸாக்னு நம்பலன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்வை நம்புறது என்பது அல்லாஹ் இருக்கிறான்னு நம்புறது மட்டும் இல்ல, அவருடைய பெயர்கள் என்னவோ, அவருடைய பண்புகள் என்னவோ அவைகள் ஒவ்வொன்றையும் விசாரித்து பார்த்து நம்புவது. அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று நம்பினால் அதுக்கு பேர் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வலுப்படுத்த அவன் பெயர்களை நாம் படிக்கணும், அவருடைய பண்புகளை எல்லாம் என்னென்று ஆய்வு பண்ணி படிக்கணும். அதை படித்ததுக்கு பிறகு அவை ஒவ்வொன்றாக நாம் நம்பணும். இதுக்கு பேர் நம்பிக்கை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த வகையில் ஒரு அடிப்படையை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்ன அடிப்படைன்னா, அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் இறக்கமுடையவன். இதை ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சொல்றோம், எவ்வளவு பயன்படுத்துறோம் என்று நீங்க பாத்தீங்கன்னா, நாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம், அதுல அர் ரஹ்மானிர் ரஹீம் வரும். அது 4 ரக்காத்து தொழுதா 4 தடவை சொல்லுவோம், சுன்னத்து தொழுதா வேறையே சொல்லுவோம். ரஹ்மான் 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 ரஹ்மான்றோம். ரஹ்மானாக அவனை பார்க்கிறோமா? வாழ்க்கையில பிரச்சனை வர்ற நேரம் ரஹ்மான் தானா? வீட்டில் புள்ள போல்தானா ரஹ்மான் தானா? அந்த ரஹ்மான் என்ற பேரை ஒழுங்கா நம்பியிருக்கிறோமா? இதான் முக்கியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரு பண்பு குர்ஆன் நெடுகிலும் வரும், அவன் வாக்களித்தவைகள்லாம் வரும். இதெல்லாம் அப்படி அசலா நம்புறதுன்னா என்ன? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத நேரம் ரஹ்மான் சொல்லிட்டு போயிடலாம். கடுமையான பிரச்சனை, ஊரு சந்தி சிரிக்கிற அளவுக்கு தப்பு பண்ணாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அப்பயும் ரஹ்மான் தானா? ரஹ்மான் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொன்னதை நம்புறேன்னா என்ன தெரியுமா? இடையில விட்டுட்டு ஓடுறது இல்ல, பிரச்சனை வந்த உடனே இது அல்லாஹ் இல்ல ஒண்ணு இல்லைன்னு ஓடுறது இல்ல. எல்லா பிரச்சனை நேரமும் அவன் பேர் மாறாது, அவன் பண்பு மாறாது, அவன் ரஹ்மான் ரஹ்மான் தான் என்று புடிவாதமாக சொல்லுவது ஒரு மூமினுக்குரிய பண்பு. இப்ப அல்லாஹ் அதை எடுத்து காட்டுறான். சூரா மரியத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி வரும். என்ன வரும்? அவங்க ரொம்ப பத்தினியான பெண். இந்த உலகத்தில் எல்லா பொம்பளையும் உட்கார வச்சாச்சு, அட்டாள சேனல் உள்ள எல்லா பெண்களையும் உட்கார வச்சு இதுல யாரு நல்ல பெண்ணுன்னு ஒரு தெரிவு செஞ்சா எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுக்கு பிடிக்குமான பெண் யாருன்னு கேட்டா, அது அப்படி ஒரு பெண் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து சொல்லிட்டான்னு வைங்க, எல்லாரும் போவோம். என்னம்மா நீங்க பண்றீங்க? உங்களை மாதிரி நாங்க ஆகணும்னு ஆசைப்படுறோம், அல்லாஹ்வுக்கு உங்களை விருப்பமாமே. இப்படி உலகத்து பெண்கள்லாம் உட்கார வச்சு அல்லாஹ் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான். அது யாரு தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் ஸலாமுன் அலைஹா.
அவங்க அவங்கள அல்லாஹ் என்ன செய்யறான், தேர்ந்தெடுக்கிறான். அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தா அந்த பெண்ணுடைய பண்பெல்லாம் குர்ஆன்ல பல இடத்துல வருது. இந்த மார்க்கத்தை பொறுத்தளவுல காழ்ப்புணர்வு கொண்ட மார்க்கம் இல்லை. அது கிறிஸ்தவர்களுக்கு புனிதமானவங்க, அதனால எங்களுக்கு இல்லைன்னு எங்களுக்கு ஒரு ரசூல்லா மனைவியை தாங்க, ரசூல்லா மகளை தாங்க, அவங்கள அப்படி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மக்கள் அப்படி கேட்கல. என்ன யார சொல்லலாம், நீங்க தான் காத்தமுல் அன்பியா, நீங்க தான் ரஹ்மத்துல் ஆலமீன், உங்களை அகில உலகத்துக்கு அருட்கொடை. இந்த குர்ஆன்ல அரபிகளுக்கு ஒரு இடம் வேணும் தானே யார சொல்லலாம், அஜமிகளுக்கு பேர் தான் நிறைய வருவது. அரபிகள்ல இருந்து உங்க மனைவி உங்க மக்கள் யாராவது ஒரு ஆள் பேரை வச்சா ஃபாத்திமா மாதிரி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி எல்லா அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஆனா குர்ஆனுக்குள்ள வரல. அது இவங்கள மாதிரி எல்லா பெண்களும் வரணும் என்று வரல. அப்படி ஒரு கேள்வி வரவில்லை. ஏனென்றால் மூமின்களுடைய கல்புகளில் அந்த கட்சி பிரிக்கிறது, பேதம் பார்க்கிறது, இந்த மாதிரி செய்வது மூமின்களுடைய கல்வில இல்லை. அந்த பக்கம் கிறிஸ்தவர்கள் நஜ்ரானில் இருந்து வந்து ரசூலுல்லாஹ்வை விமர்சிக்கிறார்கள், கடுமையாக நோவிக்கிறார்கள். பெருமானார் எந்த பொய்யும் சொல்லவில்லை, எந்த நபியை பிரித்து பேசவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கள் கல்வியில் இடம் பிடித்திருக்கிறார், அவர் மீது எந்த காழ்ப்புணர்வும் இல்லை. யகூதிகள் மிகவும் உயர்வாக போற்றக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் அதிகம் இடம் பெற்ற நபியாக நிற்கிறார். இன்றைக்கும் நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று தான் சொல்கிறோம், அவர் மீது நிறைய நாம் பாசம் வைத்திருக்கிறோம். ஏண்டா இந்த உம்மத்தில் அந்த காழ்ப்புணர்வு இல்லை. அப்ப மரியம் ஸலாமுன் அலைஹா அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறான். தெரிவு செஞ்சா என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர்கள் எப்படி ரஹ்மானாக நம்பினாங்க என்பதுக்கு சொல்றேன். வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனை வர்ற நேரமோ நாம் எப்போது ஒழுங்கா தொழுது இருந்தா, அல்லாஹ்வை ரஹ்மானா நம்பி இருந்தா நாம் ரஹ்மான் என்று சொல்லுவோம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருக்கிற நேரம் ஃபத்தஹஸத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, அவங்க கொஞ்சம் பள்ளியிலிருந்து வெளியே போறாங்க. வெளியே போய் ஒரு கிழக்கு பிரதேசத்துக்கு போய் அவங்க ஒரு ஹிஜாப் எடுக்கிறாங்க. ஹிஜாப் எடுக்கிறாங்கன்னா அபாயா போடுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதாவது எதனால சரி மறைச்சிட்டாங்கன்னா ஹிஜாப், அது ஒரு சுவரால மறைச்சு கொள்ளலாம், ஒரு மரத்தால மறைச்சு கொள்ளலாம். இது மாதிரி காட்டுக்குள்ள போய் ஹிஜாப் எடுக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்னா யாருக்கும் தெரியாத ஒரு பிரதேசத்துக்குள்ள போயிட்டாங்க. அதுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க, மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். இதை யாருக்குமே தெரியாது உலகத்துல. இந்த செய்தி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், அல்லாஹ்க்கு தெரியும். என்ன அப்பதான் கேமரா போட்டு பார்க்க இயலாது, சேட்டலைட் மூலமா தேட இயலாது, ட்ரோனை அனுப்பி பார்க்க இயலாது. அப்படி ஒரு காலத்துல மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கிழக்கு பகுதியில் அவங்க போறாங்க. போனா அப்பதான் இந்த சம்பவம் நடக்குது. அவங்க அங்க போய் நிக்கிற நேரம் அல்லாஹ் அவர்களை சோதிக்க விரும்புறான். நிறைய பேர் நினைப்பாங்கன்னா இவங்க ஒரு தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்றது ரொம்ப லேசா போகும். அல்லாஹ்வே வாசலை திறக்கிறான் போல. ஒரு பொம்பளைய சந்திச்சு பேசுற நேரம் அவவோட பேசுற நேரம் நிறைய உறவு வருது, அல்லாஹ்வே கல்யாணம் முடிக்க சொல்றான் போல நினைப்பாங்க. இவங்க தப்பை வேற மாதிரி நினைப்பார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அங்க நிக்கிற நேரம் ஒரு மனுஷர் வர்றாரு, அழகான ஒரு ஆம்பளை வர்றாரு. இந்த ஆம்பளையும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ப பேச்சுவார்த்தை நடக்க போகுது. இப்ப என்ன, ஒரு பெண்ணு தனிமையில ஒரு ரூம்ல இருக்கிறான், உலகத்துக்கு யாருக்குமே தெரியல. ஒரு ஆம்பளை கதவை திறந்து உள்ள போனாண்டா என்ன நடக்கும், என்ன தப்பு நடக்கும்? இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அங்க நிக்கிறாங்க. அவங்கள யாரும் ஆம்பளை தொட்டது இல்ல, பத்தினி என்றா பத்தினி, அப்படிப்பட்ட பத்தினி. அவங்க நிக்கிற நேரம் யாரும் தெரியாதுன்றாங்க. ஃபத்தஹலத் மின் தூனிஹிம் ஹிஜாபா ஃபஅர்ஸல்னா இலைஹா ரூஹனா ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா. அப்படியே ஒரு மனிதர் வர்றாரு. எப்படி மனிதர் தெரியுமா, அவக்காக ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியான்றான். பஷரன் ஃபுல் ஸ்டாப் வச்சா வராது, ஒரு ஆம்பளை. சவியாண்டா பெர்ஃபெக்ட் ஆம்பளை, எந்த குறையும் சொல்லாம. ஒரு பொம்பளை குமரி வயதை அடைந்த ஒரு பெண் ஒரு ஆணை கண்டா யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தில் திருப்பி அனுப்ப முடியாத அளவுக்கு அழகு, அவ்வளவு அற்புதமா. அவருக்கு குருடி இல்ல, கால் ஏறாத இல்ல, எல்லாம் பெர்ஃபெக்ட். சவியாண்டா பெர்ஃபெக்டான ஒரு ஆம்பளை அங்க அனுப்புறான். இது எதுக்கு அல்லாஹ் செய்யறான் தெரியுமா? இந்த உம்மத்தில் இதை எல்லாரும் ஓதுறோம். பிரான்ஸ்ல ஓதுறாங்க, அமெரிக்கால ஓதுறாங்க, ஒட்டுமொத்த உலகம் ரமலான் நெடுகிலும் குர்ஆன் ஓதுறாங்க, இப்பயும் ஓதுறாங்க. இந்த வரலாறு அழிக்கிறாரு. இந்த கட்டாள சேனல் எவ்வளவு நடந்திருக்கும், ஒரு 500 வருஷமா எடுத்து பார்த்தோம்னா எவ்வளவு நடக்கும். அதுல எந்த ஆள் எவரோட பேசின செய்தி குர்ஆன்ல வரல. ஒட்டுமொத்த உலகத்திலையுமே
சில செய்திகளை மட்டும் அல்ல வெட்டி இந்த யூடியூப்ல போடுவாங்களே வெட்டி வெட்டி அது மாதிரி எடுத்து குர்ஆன்ல போடுறான். இது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்குமா? இவ்வளவு பேர் பேசுறாங்களே, வீடுகளில் சாப்பாடு கொடுக்குறாங்களே, என்னென்னமோ பெரிய பெரிய பரப்புகள்லாம் உண்டு செய்றாங்களே, அந்த மீட்டுக்கு எதுவும் குர்ஆன்ல வரல. மரியம் என்கிற பெண் அந்த இடத்துல நிக்கிற நேரம் பெர்ஃபெக்டான ஒரு ஆம்பளை வந்தோடனே அந்த அம்மா சொல்ற வார்த்தை யாரும் பக்கத்துல இருந்து ரெக்கார்ட் பண்ணல, வீடியோ பண்ணல, அல்லாஹ் அதை பார்த்து விட்டார். அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒட்டுமொத்த பேரும் மறுமை வரைக்கும் இதை ஓதுங்கன்ட்டான்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓதுங்க. அந்த அம்மா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் முன்னாடி வந்து நின்ற நேரம் இவங்க என்ன பண்ணணும்? உங்க பேர் என்ன, என்ன இங்கே வந்துட்டீங்கன்னு கேட்கணும். அவர் இவங்க பேரை கேட்கணும். இது பொதுவான இயல்பு. அல்லாஹ் என்ன படிச்சு கொடுத்திருக்கிறான்? ஒரு ஆணோடு ஒரு பெண் நிக்க கூடாது, ஷைத்தான் பக்கத்துல வந்துருவான். இந்த பாடம் வெளியில சொல்லலாம். தனிமையில் தன் வாழ்க்கைக்கு வருகிற நேரம் பலர்கள் தோத்து விடுவோம். இது வலா துசக்குவான் புசக்கும், உங்களை நீங்க தூய்மைப்படுத்த வேணான்றான்ல. அவனுக்கு தெரியாம நீங்க யாருண்டு. அதனால் பேசுற நானும் கேட்கிற நீங்களும் நம்மளை தூய்மைப்படுத்த முடியாது. ரஹ்மான் தேர்ந்தெடுத்த ஒரு பெண்ணை பாருங்க. அவ பார்த்த உடனே அல்ல இவ்வளவு சிலாகிச்சு சொல்ல தேவையில்லை. ஒரு மனுஷர் போனாரு, அவ பேசினா பஷரன் சவியா, பர்ஃபெக்டான ஒரு ஆணாக உருவம் மாற்றி அவக்கு முன்னாடி நாம் காட்சி தர செய்தோம். எதுக்கெண்டா அவ என்ன பண்றான்னு பாக்க. அவ சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை இன்னி அவுது பிர் ரஹ்மானி மின்க இன் குந்த தக்கியா, உங்களிடமிருந்து என் ரஹ்மானிடம் பாதுகாப்பு தேர். அல்லாஹ் என்ன வார்த்தை சொல்றான் தெரியுமா? ரஹ்மான் ரஹ்மான் ரஹ்மான்டா. அவ எங்க யூஸ் பண்றா ரஹ்மானு? அந்த நேரத்துல அவ ஆசைக்கு முற்றுப்புள்ளி போடுற நேரத்துல முன்னாடி வந்து நிக்கிற நேரம் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மீது ஆசை வரும், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மீது ஆசை வரும். இப்ப சொல்றான் அது வேணாம், என் ரஹ்மான் தடுத்துட்டானா? அப்ப அவ பயன்படுத்துற வாசகம் ரஹ்மான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னி அவுது பிர் ரஹ்மானி மின்க, உங்கள்ட்ட இருந்து என்னுடைய ரஹ்மானிடம் பாதுகாப்பு தேடுறேன். இன் குந்த தக்கியா, நீங்க இரையச்சமுடையவராக இருந்தா நீங்களே யோசிச்சுக்கோங்க. மற்ற பகுதி அவங்க சொல்லல, வெளியே போங்கன்னு அர்த்தம். இன் குந்த தக்கியா, நீங்க இரையச்சமுடையவராக இருந்தா போங்க இங்க. அல்லாஹ் அதை பார்த்து சுப்ஹானல்லாஹ் எங்களுக்கெல்லாம் அதை ஓத சொல்லிவிட்டான். இது ஓதினால் நன்மை என்று விட்டான். இந்த வார்த்தை என்ன வார்த்தை நீங்க நினைப்பீங்க? இது ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை. ஒரு பெண்ணுக்கும் ஒரு இளைஞனும் யோதியும் அவங்க வயசில் அதை யோசித்து பார்த்தால், அவர்கள் கடக்கும் பருவத்தில் யோசித்து பார்த்தால், ஹிஜாப் போடப்பட்டு தன்னந்தனியாக அனுப்பப்பட்டு அந்த நேரத்தில் ஒரு ஆம்பளை அனுப்பப்படுற நேரம் அந்த அம்மா பயன்படுத்துற வார்த்தை ரஹ்மான். இதோட நிக்குதா? எடுத்து 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 பார்த்தீங்கன்னா ரஹ்மான் ரஹ்மான் நிறைய வரும். நான் சுருக்கமா உங்களுக்கு அந்த பதிவை சொல்றேன். இது போக அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் அதாவது மலக்கு வந்திருக்கிறேன், அல்லாஹ்விட்ட இருந்த ரசூல் ரப்பிக், ஒரு ரப்பிடம் இருந்த ஒரு தூதர் வந்திருக்கிறேன் இல்லையா, அஹபலக்கு குலாமன் ஜக்கியா, பரிசுத்தமான ஒரு குழந்தைய தர வந்துட்டேன்ட்டாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, அண்ணா எக்குனலி குலாம் ஒலம் எம்சஸ்னி பஷர் ஒலம் மக்கு பகியா, எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமாப்பா, எனக்கு புள்ள கிடைக்குமா? எந்த ஆம்பளை என்ன தொடவே இல்லையே, எந்த ஆம்பளையும் தொடாம நான் ஒரு கெட்ட நடத்து உள்ளவளாக இல்லாம எனக்கு குழந்தை கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. அப்பா அவர் சொல்றாரு, ஆமா கிடைக்கும். அதுக்கு பிறகுதான் விஷயம். அந்த அம்மா பிரசவம் ஆகுறாங்க. அவர்கள் நிறைய விஷயங்கள் அதில் அனுபவிக்கிறாங்க. ஒரு இடத்துல அவங்க சொல்றாங்க, மித்து கபலஹாலா, இது நடக்க முன்னாடி நான் மௌத்தாக கூடாதா? எது நடக்க முன்னாடி? குழந்தை பெற முன்னாடியா? அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் கீழே போயிடுவாங்க. ஏன்னா எங்க பொம்பளை எல்லாம் குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க, அப்ப இந்த துவா கேட்க மாட்டாங்க, யாரெல்லாம் செத்து போக கூடாதாண்டு. குழந்தை பெற பிரசவத்துக்கு அவங்க அதை சொல்லல, இதுக்கு பிறகு நடக்கிறத நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க. என்ன நடக்க போகுது? ஏன்னா அதுக்கு அடுத்து அவங்க சொல்றாங்க, ஒக்குந்து நசிய மன்சியா, மரியம் என்ற பேர் மறக்கடிக்கப்பட்டு போயிடணும் யாழ்லா, மரியம் என்ற பேர் இல்லாமலே போயிடணும் யாழ்லா, எல்லாருக்கும் நான் மறந்து போயிடணும். ஏன் தெரியுமா? இப்படி நீ செய்ய மாட்டியா யாழ்லான்னு கேட்க துவா கேட்கிறாங்க. யா அல்லாஹ், இது நடக்க முன்னாடி நான் மௌத்தாகி என் பேரு மறக்கடிக்கப்பட்டவளா, யார்கிட்ட எனக்கு மரியம் என்ற பேரு இப்படி இந்த மரியத்தை எல்லாரும் மறந்துடக்கூடாதா யா அல்லாஹ்னு கேட்கிறாங்க. எதுக்கு கேட்கிறாங்க தெரியுமா? அது எது நடக்க முன்னாடி? இந்த குழந்தைய பெத்த பிறகு. இந்த குழந்தையோட நான் ஊருக்கு போனா மரியம் மிஷிங்கிட்ட எல்லாரும் தெரியும்.
தேடி தேடி பார்க்குறாங்க, பள்ளியில் மரியம் இல்லை. காட்டுக்குள்ளே போன மரியத்துக்கு எல்லாம் ரிஸ்க் கொடுக்குறான். அதனால தான் குர்ஆனில் சொல்கிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த ரிஸ்கில் கவலையே இல்லை. அவன் ரஸ்ஸாக்கண்டு எப்படி நம்பினாங்கண்டா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வருவார் பள்ளிக்குள்ளே. வந்துட்டாருன்னா மிஹராப் இருக்கும், அதுக்குள்ளே போய் பார்த்தா வஜத இந்த ரிஸ்கா, எப்போ பார்த்தாலும் ரிஸ்க் இருக்கும். அவர் கேட்குறாரு, மரியம் எங்காலப்பா இது? அவங்க சொல்கிறாங்க, ஊமின் நிந்தில்லா, அது அல்லாட்டி இருந்து. இப்படி அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரிஸ்க் கொடுத்தனால அவங்க காட்டுக்குள்ளே போனாலும் அவங்களுக்கு தெரியும், பள்ளிக்குள்ளேயே ரிஸ்க் அடிச்சிட்டு அதில் அவங்களுக்கு கவலை இல்லை. அதையெல்லாம் கண்டு பூரிப்பு அடைந்தவர்கள் அவங்க. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு பயப்படுறாங்க தெரியுமா? குழந்தைக்கு ரிஸ்க் கொடுக்கறது இல்லையா, வாப்பா இல்லை குழந்தை எப்படி வளர்க்கப்பா, அதெல்லாம் இல்லை. அவங்களுக்குள்ள பயம் என்னண்டா, இந்த கொஞ்ச நாளா மரியத்தை காணலே, மாச காணமா காணலே, பள்ளியிலிருந்து வெளியே போன மரியத்தை காணலே, ஊர் முழுக்க காணாம போச்சுன்னு பேசிட்டாங்களா. திரும்ப ஒரு குழந்தையோட போன காரி துப்ப மாட்டாங்க, எல்லாரும் முகத்துல துப்ப மாட்டாங்க. இருக்கா போன ஒரு பத்தினி பெண், நான் சொல்லுவத கதையா கேட்காதீங்க. உங்களுக்கு தங்கச்சி இருந்தா, எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா, உங்களுக்கு மகள் இருந்தா, ஒட்டுமொத்த பேரும் அவ செய்யாத ஒரு தப்புக்கு ஊர் முழுக்க காரி துப்பினால், அவக்கு தப்பான ஒரு பேரிட்டால், அந்த பேரை யாருக்கு அழிக்க இயலாதுண்டா, அது எவ்வளவு பெரிய வேதனையை தரும். ஒரு பெண்ணுக்கு கற்ப அறை மாதிரி ஒரு பெருமதி இல்லை, அந்த அளவுக்கு பெருமதி. அந்த கற்பப்பையை பாதுகாத்துக் கொள்ளணும், அதை இது பண்ணிடக்கூடாது. ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு இடமாக நாம் பார்க்கிறோம். அவன் மானம் மரியாதை அத்தனையும் அதுக்குள்ள இருக்குது. இந்த உலகத்தில் ஆக பத்தினியான ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை என்ன தெரியுமா? அவ கேவலமாகிற மாதிரி ஒரு பிரச்சனை. இந்த நேரத்தில் அவருக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? குழந்தை எடுத்து களத்தை நசுக்கி காட்டுக்குள்ள போட்டுட்டு சும்மா போலாம். எங்க போனீங்க? நான் தியானம் பண்ண போனேன், ஜிக்ரு பண்ண போனேன், சும்மா நம்பிடுவாங்க. ஆனா அந்த கொலை பண்ண இயலாது. குழந்தையோட அல்லாஹ் எடுத்துட்டு சொல்றான், போங்க மரியமே, ஊருக்கு போங்கண்டா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க கால் நடுங்கிருக்காதா? கண்ணு மேல கீழே போயிருக்காதா? வெறுத்து வடிஞ்சிருக்காதா? அவங்களும் ஒரு மனிதன் என்று பாருங்க. மலக்கு இல்லை, வேற இனம் இல்லை. நமக்கு என்னெல்லாம் நரம்பு நாளங்கள் இருக்குதோ, என்ன உணர்வு வருமோ அதே உணர்வு, அந்த உணர்வோடு அவங்க போயணும். குழந்தைய சுமந்துட்டே போறாங்க. இதுதான் அவங்க முன்னாடி கேட்டது, யாரெல்லாம் எனக்கு இது நடக்க முன்னாடி நான் மௌத்தாக கூடாதா, என் பேர் மறந்துடக்கூடாதா, மரியம் என்ற பேரை அழிச்சிடக்கூடாதா நீன்னு கேட்ட. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளல. அதெல்லாம் முடிஞ்சு குழந்தைய பெற்றுதான் ஆகணும். பெற்ற உடனே இப்ப ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போக்கள் அல்லாஹ் இன்னொன்னு கொடுக்குறான், பல முக்கல்லிமல் யௌம இன்சியா. எந்த மனுஷனோட நீங்க பேசக்கூடாது. ஏன்? நோம்பு பிடிச்சாச்சு. நோம்பு பிடிச்சா அவங்க இப்படி என்னவாங்க, அப்ப தெரியும் நோம்புண்டு. அந்த காலத்தில் நம்ம நோம்புல பேசலாம், அவங்க நோம்புல சைக்கிள் தான் பண்ணுவாங்க. இப்படி எண்டுவாங்க, இப்படி எண்டுவாங்க, இப்படி காட்டணும். இதான் நோம்பு. எந்த மனுஷனோடையும் பேசக்கூடாது. எந்த மனுஷனோடையும் பேசாம இப்படி போற நேரம் அவங்க கல்புல ரஹ்மான் தான் இருந்துச்சு. என் ரஹ்மான், இப்ப அதையும் சொல்றாங்க, என் ரஹ்மான் இன்னி நதர்துல் ரஹ்மானி சௌமா, என் ரஹ்மானுக்காக நீ நேர்ச்சை வைத்து இருக்கிறேன் நோம்பு பிடிக்கிறதுக்கு அப்படி என்றாங்க. அப்ப கூட ரஹ்மான் தான் அல்லாஹ்வுடைய இதுதான் நம்பிக்கை. வாழ்க்கையில பலத்த பிரச்சனைகள், கடும் சூறாவளிகள் அடிக்கிற நேரம் எல்லாம் அவன் ரஹ்மான். இப்படி நாங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி 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 பிரச்சனை வர்ற நேரம் ரஹ்மான்டமா, அவன் கைவிட மாட்டான், இறக்க முடியும்னு நம்ம சொன்னா நம்ம நம்பிட்டோம்னு அர்த்தம். போறாங்க. போனா தஹ்மீலு, குழந்தையும் பெற்று கையில சுமந்துட்டு பக்கத்துல ஆம்பளை இல்லாம பத்தினியான ஒரு பெண், உலகத்திலே மிக பத்தினியான ஒரு பெண் மெல்ல மெல்ல நடந்து போற நேரம் அவங்க என்ன நினைச்சாங்களோ அது நடக்குது. எல்லாரும் சூழ்ந்துட்டாங்க ஊர்ல. யா உக்த ஹாரூன், ஹாரூன்ட சகோதரி. ஹாரூன்ட சகோதரின்னா அவங்க நானா பேர் ஹாரூன் இல்லை, அப்படி ஒரு ஹாரூன் இல்லை. ஹாரூன் தான் அவங்க அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, மூசா நபி ஹாரூன் இருக்கிறார் பாருங்க, அந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா இருந்தா அப்ப சொல்லுவாங்க இது இம்ரான் ஃபேமிலி, அதை எடுத்து சொல்லுவாங்க ஹாரூன்ட சகோதரி அப்படின்னா ரொம்ப சிறப்பான பெண்ணு. உன் வாப்பா யாரு தெரியுமா? தப்பு செய்யாத மனுஷனாச்சு. இம்ரான் அவர் நல்ல மனுஷனாச்சு. உங்க உம்மா பகை ரொம்ப கெட்ட வழி இல்லையே, நல்ல நடத்துல என்ன காரியம் பண்ணிட்டு வந்த, லக்கது ஜெதி செய்யும் ஃபரியா, ரொம்ப மோசமான ஒரு வேலை பண்ணிட்டிய மரியமே. துப்பாமல் துப்புறார்கள். ஒரு பெண், உலகத்திலேயே ஸ்ரீதேவியான மிகவும் நல்ல ஒரு பெண், தன் குழந்தையை கையோட வச்சுட்டு பேசவும் முடியாமலாச்சு.
பேசவும் இயலாது. இப்படியே நின்றா இப்போ அல்லாஹ் கோவம்ன்றீங்களா? அல்லாஹ் ரஹ்மான், இன்னும் ரஹ்மான், எப்படி அந்த நம்பிக்கை எடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்ட பேரை நம்புறேன்னா எப்படி? குர்ஆன் அதுக்கு வழிகாட்டுது. குழந்தையோட நிக்கிற நேரம் அந்த அந்த அம்மா என்ன செய்றாங்க? வேற வழி இல்லை, இவட்ட கேளுங்கன்னு கையை காட்டுறாங்க. ஃபஅஷாரத்திலை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி குழந்தைய நோக்கி கையை காட்டுறாங்க. ஃபஅஷாரத்திலை, அவங்க கேட்கறாங்க, காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஷபியா, நாங்க எப்படி பேசுவோம், நீங்க பேசுங்கன்றாங்க. அந்த ஆட்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃபஅஷாரத்திலை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சிருக்காங்க. நோன்பு பிடிச்சது ரஹ்மானுக்கு நல்லா சொல்றான். இப்ப அவங்களால பேச இயலாது, கையை காட்டுறாங்க. அவங்க கேட்கிறாங்க, சுத்தி இருந்த யூதர்கள் கேட்கிறாங்க, கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஷபியா, ஓ மடியில் உள்ள குழந்தை, இந்த மடி குழந்தை, இந்த பருவத்தில் உள்ள குழந்தையோட நாங்க எப்படி பேசுவோம், நீ பேசு. எல்லாம் பண்ணி போட்டு புள்ளைய வேற காட்டுறீ, அப்படி எப்படி இருக்கும்? காரி துப்பினா முகத்துல, அத்தனை பேருக்கு முன்னாடி இன்சல்ட் ஆயினா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? ஒரு மூமின் ரஹ்மான் என்று நம்புவான், ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்புவான். திருக்குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். அல்லாஹ் என்ன வாக்குறுதி தந்தான் தெரியுமா? ஹக்கன் அலைனா, எங்க மேல கடமை என்றுட்டான். நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது எங்க மேல கடமை என்றுட்டான். மூமின்களுக்கு நாம் உதவி செய்வோம். அவர் மூமின் என்ற குவாலிஃபிகேஷனுக்குள்ள வந்தால் நாங்க கடமை என்றான். உதவி எப்ப வரும்? அது வர்ற டைம்ல வரும். ஆனா எங்க மேல கடமை, அவங்கள விட மாட்டோம்ட்டான். எல்லாரும் பார்க்கிற நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது வானத்துல இருந்து ஏதாவது வரப்போதா, பூமி பிளந்து வரப்போகுதா, ரொக்கெட் வர. நீங்க நினைக்க கூடாது அல்லாஹ் அடியார்ல ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அப்படி செஞ்சாங்க. அவங்களும் நம்மள மாதிரியே இதுக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது அவங்களுக்கு தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியாது கடல் பிளக்க போதா இல்லையாண்டு. இதுக்கு வரைக்கும் கைத்தறியை போட்டா பாம்பு தான் வந்துச்சு, இப்ப என்ன வரும்னு தெரியாது. அடிச்சாங்க, கடல் பிளந்துச்சு. இது மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் காட்டுற நேரம் அந்த குழந்தை அத்தனை பேரை பார்த்து பேச ஆரம்பிச்சு. இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்ட அடிமை. ஆத்தானியல் கிதாபன், அந்த குழந்தை பேசுறத அத்தனை பேரும் பார்க்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகத்துக்கு மரியம் ஸலாமுன் அலைஹா பத்தினியான பெண், இது அதிசய குழந்தை என்பதை அல்லாஹ் காட்டுறான். அதனால குர்ஆன்ல அரபிகள் சாதாரணமாக பெண்ணை எடுக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் பெண்களை கொஞ்சம் சிறந்தன, பெண் புள்ள பிறந்தாலே குடி தோண்டி புதைச்சவங்க, ஆம்பளை பிறந்தா சிங்கமலை நினைச்சவங்க, வாப்பா பேருக்கு வாப்பா, அதாவது புள்ள பேருக்கு வாப்பாட தான் வரும். உமர் பின் ஹத்தாப்னா ஹத்தாப் மகன் உமர்னு தான் வரும். அவங்க 10 தலைமுறைக்கு பேர் பாடமாக்குவாங்க. எதை பாடமாக்காட்டியும் 15 தலைமுறைக்கு பேர் சொல்லிடுவாங்க. அந்த ஆற்றல் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதையே அல்லாஹ் மாத்தினான் குர்ஆன்ல. ஈசா இப்னு மரியம் என்றான். மரியமின் மகன் ஈசா. அரபிகள் ஒரு நாள் உம்மா பேரை பயன்படுத்தினதே இல்லை. திரும்ப 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 சொன்னான், மரியமின் மகன் ஈசா, வாப்பா இல்லை என்பதை அல்லாஹ் ப்ரூவ் பண்ணினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை காப்பாற்றின விதம் இது வாக்குறுதி. ரஹ்மான் என்று நாம் நம்புகிற நேரம் அது கேட்ப அல்லாஹ் வாக்குறுதியை நிறைவேற்றுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்க்கு சொல்றான், அடியார்களுக்கு சொல்ல சொல்லி ஹதீஸுல் குதுஸ், என்றான். என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் அடியானோடு நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில நாம் அல்லாஹ்வை எப்படி நினைக்கிறோமோ அப்படி அல்லாஹ் நம்மளோட நடப்பான் என்றால் அல்லாஹ்வை நாம் விரும்பிய மாதிரி நினைக்க முடியாது. அவருடைய பேர்களும் பண்புகளும் வாக்குறுதிகளும் இருக்கிறது. அவைகளையெல்லாம் நினைத்து பார்த்தால் அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு வ தஆலா அவனை நாம் நல்ல முறையில் நினைப்போம். அல்லாஹ் அதே விதத்தில் நம்மளை நல்ல முறையில் கவனிப்பான் என்ற செய்தியை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனை படிக்கிற நேரத்தில் அல்லாஹ் நிறைய சம்பவங்களை சொல்லியிருக்கிறான் என்றால் லட்சக்கணக்கான நபிமார்களுடைய செய்திகளை அல்லாஹ் சொல்லவில்லை. ஒரு 25 நபிமார்களை தேர்ந்தெடுத்து அதில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை திரும்ப திரும்ப சொல்லி இன்னும் சில நபிமார்களுடைய செய்திகளை கொஞ்சமாக சொல்லியிருக்கிறார். இவைகளை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் ரமலானில் நாம் அவையெல்லாம் கடந்து போனோம். இவைகளை கடந்து செல்கிற நேரத்தில் நாம் நமக்குள்ள ஒரு பாடமாக எடுக்கணுமே தவிர வெறும் சின்ன பிள்ளைக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிற மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கதை சொல்லலை.
உலகத்தில் கோடான கோடி சம்பவங்கள் நடக்க ஒரு சில சம்பவங்களை மட்டும் அல்லாஹ் ஹைலைட் பண்ணி போறான்டா, அவனுக்கு அது விருப்பம் என்று அர்த்தம். அந்த அடியார்கள் போன்று நாம் மாற வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இதை சொல்கிறான். இந்த குர்ஆனை கடந்து சென்ற முதலாவது சமுதாயம் சஹாபாக்கள், அஸ்ஹாபுன் நபி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தார். இன் தன்சுருல்லாஹ், அல்லாஹ் இன் யன்சுருல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தார். என்ன செய்வான் அல்லாஹ்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்கிறான். யாருக்கு? சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா காலிப லக்கும், உங்களை மிகைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்கிறான் அல்லாஹ். இதுதான் அல்லாஹ் சொன்னது. அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் உங்களை யாரும் உலகத்தில் பீட் பண்ண இயலாது. இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை. லா யுஹ்லிஃபுல்லாஹு மிஆத், அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை மீறவே மாட்டான். குர்ஆனில் நிறைய வருகிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்றால் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இம்பாசிபிள் என்பார்கள். இம்பாசிபிள் என்றால் சாத்தியமற்றது. சாத்தியமற்றது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு சூரியன் உதிக்குது, நாளைக்கு சூரியனை அடுத்த பக்கமாக உதிக்க வைக்கிறதுக்கு எவனுக்காவது முடியுமெண்டா? இது சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லாத செயல்கள் இருக்கிறது. இதே மாதிரி சாத்தியம் இல்லாததை ரப்பு சாத்தியமாக்கினான். அவனுடைய வாக்குறுதி என்ன? வாக்குறுதி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போய் வேர்ல்ட் மேப் எடுங்க. வேர்ல்ட் மேப் எடுத்து அதில் மதீனாவை தேடுங்க. சவுதி உங்களுக்கு தேடிடலாம், மதீனாவை தேடுங்க. அதில் ஒரு சின்ன புள்ளி வைங்க, மதீனாவில் ஒரு புள்ளி வைங்க. இந்த புள்ளியை வச்சுட்டு பாருங்க, இது அதனுடைய பேக்ரவுண்ட். அந்த புள்ளி உங்களுக்கு உலகத்தில், இவ்வளோ பெரிய உலகத்தில் உங்கள் வேர்ல்ட் மேப்பில் அந்த டாட் உங்களுக்கு எவ்வளோ சைஸாக தெரியுதுன்னு பாருங்க. இது மதீனா. மக்காவை கொஞ்சம் ஒரு புள்ளி வச்சு பாருங்க. மக்கா ஒரு சிட்டி, அதாவது அங்கே நிறைய பேர் வருவாங்க. காபத்துல்லா இருந்துச்சு. இஸ்லாத்துக்கு ரசூல்லா அந்த பிரச்சாரத்தை செய்ய முன்னாடியும் அவங்க நிர்வாணமாக விசில் அடித்து கைத்தட்டி தவாப் பண்ணுவாங்க. 365 சிலை இருக்குது. அந்த மக்காவுல தூர பிரதேசங்களில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் உரிமை இருக்குது. என்ற காபத்துல்லாக்குள்ள உள்ள ஒரு சிலை அவங்களுக்கு போகும். அவங்க வந்து அதை பார்ப்பாங்க. அதனால காபத்துல்லா முழு ஊருக்குமே பொதுவானது. ஏன்னா அந்த கோத்திரத்துக்கு இந்த சிலை, இந்த கோத்திரத்துக்கு இந்த சிலை, இதை நிர்வகிக்கிறது குறைஷிகள். இதுதான் அங்க உள்ள காலம். அதனால மக்கா என்பது அதிகமான மக்கள் வந்து போற இடம். மதீனா என்பது விவசாய மண்ணு. அங்க என்ன இருக்குது? கிராமப்புறத்து மக்கள். அவர்களுக்கு டவுனை மாறி தெரியாது. அவர்கள் ஈச்சப்பழ தோட்டங்களில் வேலை செய்வார்கள். ஈச்சப்பழங்களை விற்பாங்க, அதை வியாபாரம் பண்ணுவாங்க. மக்கா வேற, மதீனா வேற. ஜஸ்ட் ஒரு 10 ஆண்டுகள் நான் கேட்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க 10 வருஷத்துல இங்க உள்ளவங்க எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்குள்ள அல்லது ஒரு 20 வருஷம் டைம் போட்டு உங்களால என்ன பண்ண முடியும் என்பதை கொஞ்சம் எழுதுங்க. ஒரு வீடு கட்ட முடியுமா? சில பேர் 25 வருஷமா மெல்ல 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 வீடு கட்டுறாங்க. வீட்டில் இன்னும் ஏன்பா டைல் பிடிக்கல, அடுத்தது டைல் பிடி பண்றாங்க. சில கோடீஸ்வரர்களை பார்த்திருக்கிறேன், அவங்க பிரம்மாண்டமான வீடு கட்டிருக்கிறாங்க. நான் பல கோடீஸ்வரர் வீட்டுக்கு அப்படி போயிருக்கிறேன். அவர் சொல்லுவாரு 6 வருஷமா கட்டுறாரு, 8 வருஷமா கட்டுற கோடீஸ்வரர். ஆனா ஸ்விம்மிங் பூல் வச்சு எல்லாம் வச்சு லிப்ட் வச்சு கட்டிருப்பாங்க. அவங்க தரத்துக்கு அவங்களுக்கு 6 வருஷம் போச்சாம், 8 வருஷம் போச்சாம். பார்க்க பெரும் அரண்மனையா நிற்கும், வாகனங்கள் பலதும் நிற்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்களாகிய நாம் 10-15 ஆண்டுகளில் என்ன பண்ணிருக்கிறோம்? சில பேர் 10 வருஷமா ஒன்றுமே இல்லை, இருந்ததை இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. நான் கொஞ்சம் உங்களுக்கு சிந்திக்க சொல்றேன். இந்த மதீனால வச்ச டாட், இந்த மதீனால வச்ச புள்ளி மெல்ல மெல்ல 10 வருஷத்துல பெரிய புள்ளியாகி சவுதியை தாண்டி, ஜசீரத்துல் அரபை தாண்டி உலகம் எங்கும் இஸ்லாம் என்ற கலரால நிரப்பினால் இதுக்கு என்ன வேணும்? 15 ஆண்டுகளில் இது சாத்தியமா? இம்பாசிபிள் மிஷன். ஒரு நாட்டு டவுன்ல இருந்து ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் அமெரிக்காவை கைப்பற்றுவாரண்டா அது சாத்தியம் இல்லை. அது எப்படிப்பா சாத்தியமாகும்? நம்ம ரொம்ப சின்ன நாடு. இலங்கை ஜனாதிபதிக்கு ஏறாட்டி அட்டாளச்சேனையில் உள்ள ஒருவர் போய் அமெரிக்காவில் ஆட்சி நடத்துவார் இன்னொரு 15 வருஷம். ஒரு ஓட்டாண்டி. இதை நம்புவீங்களா? ஒரு போதும் உங்களால் நம்ப இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இன் தன்சுருல்லாஹ்,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால் என்னாகும்? ஃபலா காலிப லக்கும், உங்களை யாரும் மிகைக்க இயலாது, எதுவும் பண்ண இயலாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்தா ஒன்றும் பண்ணலான்ட்டான். இப்ப என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய உதவி வர்ற வழியை பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜீரோவாக்கினான். அல்லாஹ் ஜீரோ. சரிப்பா ஒரு பணக்காரர் தான் ஊரை பிடிச்சாருன்னு பார்க்கலாம். அவர் சல்லிக்காரராக இருந்தவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மனைவியும் மௌத்து, பிள்ளைகளும் மௌத்து, அவர் உடுத்த உடுப்போட மதீனாக்கு போனார். நுபுவத்துடைய ஆட்சி வருகுது. அங்க உட்கார்ந்தா அவருடைய 10 வருஷம் 13 வருஷம் ஹிஸ்டரியை பரட்டி பார்த்தீங்கன்னா 150 பேர் இல்லை அவருக்கு. 13 வருஷமா 150 பேர் அவர் சம்பாதிக்கல. ஷாது பின் அபி வக்காஸ் 3வது அல்லது 4வது இஸ்லாத்துக்கு வந்தவர் சொல்லுகிறார், நான் வந்து அடுத்த நாள் யாராவது ரசூலுல்லாவுக்கு பையத்து பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், இல்லை. அடுத்த நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, இன்னொரு வாரம் ஆச்சு, யாருமே வரல. ஒருவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு வாரக்கணக்கில் இந்த பூமிக்கு மேல் காத்து கொண்டிருந்தார்கள். பெருமானாரை பார்த்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு யாரும் வரமாட்டார் என்று துடித்தார்கள். வெளியே இறங்கினால் அடி உதை. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த மார்க்கம் எல்லா மார்க்கத்தை விட மேலோங்க வைப்போம் என்கிறான் அல்லாஹ். வாக்குறுதி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிறான் அல்லாஹ். இது உலகத்துக்கு தலைவர் என்றான் அல்லாஹ். காத்தமுல் அன்பியா, இதுக்கு பிறகு இன்னொரு தனி நபி வரமாட்டார். உலகம் முடியும் வரைக்கும் இவர்தான். நபியை உங்க புகழ நாங்க மேலோங்க வைப்போம் நபியே. ஃபேஸ்புக்லயா அல்லாஹ், வாட்ஸ்அப்லயா அல்லாஹ், மைக் இல்லையா அல்லாஹ், லவுட் ஸ்பீக்கர் இல்லையா அல்லாஹ், ஒன்னும் தேவையில்லைன்றான் அல்லாஹ். இந்த உலகத்தில் இன்றைக்கு நீங்க போய் பார்த்தா, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பேருக்கு பிறகு இந்த உலகத்தில் அதிக பேர் உச்சரிக்கப்படுவது பெருமானுடைய பேர். இது நான் முஸ்லீம் என்பதற்காக வேண்டி சொல்லல. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பேர் தான் ஃபர்ஸ்ட் உச்சரிக்கப்படுது. நீங்க 150 கோடி 150 கோடி முஸ்லீம் விடுங்க, அது 50 கோடி முஸ்லீம், பாதி இல்ல 3ல 2 விட்டாச்சு, 50 கோடி முஸ்லீம் இன்றைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொன்னா, காலை zikr சொல்லியிருந்தா, நீங்க தொழுது முடிஞ்சு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொன்னா, இதுல வர்ற அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், உலகம் எங்கும் அல்லாஹ் 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 இருக்கிறார்களே, இதை எண்ணினீங்கடா இந்த அளவுக்கு டொனால்ட் ட்ரம்புடைய பேர் வரையும் இல்லை, ஜோ பைடன் பேர் வரையும் அது இந்த அளவுக்கு எவன் பேர் வராது. உலகத்தில் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மூலையிலும் ஐரோப்பாவும் இதை சொல்லுகிறது, அமெரிக்காவும் இதை சொல்லுகிறது, எல்லா ஏசியாவிலும் இலங்கையிலும் இந்தியாவிலும் பங்களாதேஷிலும் அல்லாஹ் என்று சொல்றவர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எந்த பேர் இந்த அளவுக்கு வராது. 2வது உலகத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய பேரோ இப்ப வாழக்கூடிய யாருடைய பேரோ இன்றைக்கு அடிச்சு பார்த்தா வழங்கும் கூகுள்ல, இன்றைக்கு அதிகமான பேர் யாரை பயன்படுத்தினா ஏதாவது ஒரு பேர் வரும், எவனா ஒரு ஆளோட பேர் வரும். இன்றைக்கு இதுதான் மீடியாக்கள் அதிகமா பேசும் பொருள், இவர் பேர் தான் கூகுள்ல அதிகமா சர்ச் ஆகுது. எவன் பேர் வந்தாலும் இன்றைக்கு நீங்க எத்தனை செலவாத்து சொன்னீங்க, அட்டாளச்சேரில் எத்தனை செலவாத்து, அக்கரப்பத்தில் எத்தனை செலவாத்து, கல்முனையில் எத்தனை செலவாத்து, இலங்கையில் எத்தனை செலவாத்து போது ரசூலுல்லாவுக்கு. இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுல் ஜும்ஆ, நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள், என் மீது செலவாத்து சொல்லுங்கள் என்றால் உலகத்தில் ஹரத்தில் மட்டுமில்ல, ஹரமைன்கள்ல மட்டுமில்ல, அக்ஸாவுல மட்டுமில்ல, அமெரிக்காவில் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஸலவாத் சொல்றவங்க இருக்கிறாங்க, அல்லது ஸலாத்துல் இப்ராஹிமியா சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நீங்க கவுண்ட் பண்ணினா மாக்கேலால். 2வது இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பேர் உச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால் வரஃபனா லக திக்ரக், நபியே உங்க புகழ மேல தூக்கி வைப்போம் நபியே. சிலை வச்சா, பள்ளியில போட்டோ வச்சா, மாலை போட்டா, பெருமானார் கண்ணை பார்த்து அழுதா 1400 ஆண்டுகள் ஆச்சு. நீங்கள் அட்டாளச்சேரில் உங்கள் உறவுகளை நீங்கள் அடக்கம் செய்திருப்பீர்கள், 2 நாள் அழுதிருப்பீர்கள், 2 மாதங்களில் மறந்திருப்பீர்கள். 1400 ஆண்டுகளாக பெருமாவுடைய மரணத்தை கடந்து போகிற அறிஞர்களாக இருந்தாலும், எந்த தாயிகளாக இருந்தாலும், எந்த வாசிப்பாளராக இருந்தாலும், அவர் கடந்து போகிற நேரம் புத்தகத்துடைய பக்கங்கள் கண்ணீரால் நலையும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கும் எங்களுடைய கல்விகள் பறிப்போயிருக்கிறது என்று சொன்னால் நபியை உங்க புகழை மேலோங்க செய்வோம் என்று அல்லாஹ் சொன்னார்.
எப்படி மேலோங்க செய்தார். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை எடுத்து பாருங்க. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த ஸிக்ரை நாங்கள் இறக்கிறோம், நாங்கள் பாதுகாப்போம் என்றான் அல்லாஹ். சொன்ன விதத்தை கொஞ்சம் அரபில பார்த்தீங்கன்னா வழங்கும். இன்னா, நான் மொழிபெயர்க்கிறேன். இன்னா நிச்சயமாக நாங்கள், நஹ்னு நாங்கள், நஸல்னா நாங்கள் இறக்கிறோம். இப்போ நான் 3 நாங்கள் சொல்லிட்டோம். எதுக்கு தெரியுமா அரபில சொல்றது? தஅக்கீத், உறுதியாக்குறது. இன்னா நாங்கள், நிச்சயமாக நாங்கள், நஹ்னு நாங்கள் என்றான் அல்லாஹ், நஸல்னா நாங்க இறக்கினோம் என்றான், வ இன்னா நாங்கள் என்கிறான் அல்லாஹ், லஹு லஹாஃபிலூன் அதை நாங்கள் பாதுகாப்போம் என்ற எத்தனை நாங்கள் கைய வைக்க முடியாதென்றான். என்ன செஞ்சாலும் உலகத்தில் இப்படி ஒரு எல்லா அறிஞர்களும் ஒரு பெரிய விஞ்ஞானி ஒரு புக் எழுதிட்டான், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். 4 மொழிகளுக்கு 50 மொழிகளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்படும், கொடுக்கப்படும். ஆனால் அது பாதுகாக்க இயலாது. ஏன்னா மூலத்துல சொன்னது மாதிரியே இருக்குமா? உலகம் எங்கும் இன்றைக்கு மூலத்தை ஓதக்கூடிய, மூலத்தில் அரபியில என்ன இருக்கின்ற தெரியாமல் உலகத்துள்ள முஸ்லிம்கள் இதை போதிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் வந்து விட்டா இது குர்ஆனை இந்த பூமியில இறக்கிற ஒரு நாள் இருக்குது. நீங்க பிறந்த நாள்ண்டா ஆமா இந்த பிறந்த நாள் கடந்துட்டு போயிருவீங்க. குர்ஆனை இந்த பூமியில இறக்கின நாள் என்பதற்காக ரமலானை கண்ணியப்படுத்தி லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருப்பதனால ஓதுங்கள் என்று சொன்ன உடனே எல்லா வீடுகளிலும் குர்ஆனின் சத்தம் கேட்குதென்றால், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று ஓதுகிறார்கள் என்று சொன்னால் மூலம் பாதுகாக்கப்படுவதை ஒரு மனிதனால 7 ஆண்டு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை இந்த உலகத்திலே எவனாலும் தடுக்கிறது. இம்பாசிபிள், இட்ஸ் இம்பாசிபிள். அல்லாஹ் இதுக்கு மட்டும் வாக்களிக்கல, எங்களுக்கும் வாக்களிக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் வாக்களிக்கிறார். அந்த வாக்குறுதிகளை நம்புறதுக்கு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை நம்பினால் நாம் அவன் பக்கம் நெருங்குவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த பலத்தை நம்ப மாட்டோம், எந்த அரசியலை நம்ப மாட்டோம், எந்த ஹாஜியாரை நம்ப மாட்டோம், ரப்பின் பக்கம் போவோம். ஜும்மாவுடைய நாட்களில் பள்ளிவாசல்களை நேரங்காலத்தோடு நிறைப்போம், பள்ளிவாசல் நிரம்பி வடியும். அல்லாஹ்வை நாம் நிஜமாக நம்புகிறோம், அவன் வாக்குறுதிகளை நிஜமாக நம்புகிறோம் என்றால் அவைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில் காட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த வாக்குறுதியை மீறினான் தெரியுமா? ஒன்றையும் இல்லை. அல்லாஹ் என்ன சொன்னான்? மதீனாவில் உள்ள நபிக்கு அல்லாஹ் சொன்னான், அவர் அஹ்ஸாப்ல கல்லை கட்டிட்டு நிற்கிற நேரம் ஒரு கல் உடையாம நிற்கிற உங்களுக்கு தெரியும், பட்டினி, வயிற்றுல கல்லு, கடும் பஞ்சம், ஒரு கல்லு குறுக்க நிற்கிது, பெரிய அகல் தோன்ற நேரம் பெருமானாரை கூட்டிட்டு வர்றாங்க. பெருமானார் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் அடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வயிற்றுல கல்லோட ஹமசன் ஷதீதா வயிறு ஒட்டி இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு ஷாமுடைய செந்நிறை கோட்டைகள் தெரிகிறது என்றாங்க. பெருமாள் சொன்னாங்க, பாரசீக மன்னருடைய வெள்ளை மாளிகை பைத்துல் அபியல், வெள்ளை மாளிகை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறான் என்றாங்க. இதெல்லாம் சொன்னா பக்கத்துள்ளவங்க சிரிப்பாங்க. வயிறு பார்ப்போம், கல்ல பார்ப்போம். மதீனா, மதீனா பாரசீகத்தை பிடிக்குமா? இளைஞர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், உங்க கையில போன் இருக்கும், உங்க கையில உள்ள போன்ல கூகுள் இருக்கு. இன்றைக்கு நிறைய படிக்க லேசி. உலகத்துள்ள தகவல் களஞ்சியம் போது அறிஞரை தேடணும். யார் அறிஞர், யார் அறிஞர், கூகுளுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு வச்சு ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்குள்ள போனீங்கன்னா நிறைய ChatGPT மாதிரி நிறைய தகவல் சொல்லுது. அல்லாஹ்வுடைய உலகம் எங்கேயோ ஒரு பகுதிக்கு போகுது. கொஞ்சம் போய் பாரசீகம் என்னன்னு கேளுங்க, ரோமம் என்னன்னு கேளுங்க. அப்ப நான் சொல்றதுல வெயிட் உங்களுக்கு புரியும். என்னமோ பாரசீகத்தை பிடிச்சானா அடுத்த விட்டு கடையை பிடிச்சா நினைச்சிடாதீங்க. எங்கேயோ போற வழியில பாரசீகம் கிஸ்ரா கைசர் ரசூலுல்லாஹ் காலத்துல பெரிய சாம்ராஜ்யம். ரோம பேரரசுக்கு வயசு சாதாரணமா அமெரிக்காவுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டா, அமெரிக்காவுடைய பிறப்பை வச்சு சொல்றது இல்ல, அமெரிக்கா உலகத்துக்கு இந்த அளவுக்கு பலமாகி எவ்வளவு காலம், சோவியத் ரஷ்யா எவ்வளவு காலமா பலமாச்சு, இது எவ்வளவு பலமாச்சு பார்க்கலாம் உங்களுக்கு. அமெரிக்கா எப்ப பலமாச்சு? உலகத்துல பிரம்மாண்டமான போர் நடக்கிற நேரம் என்னாச்சு? ஜப்பான் அடங்கவே இல்லை, அடங்க மறுத்தார்கள், மற்றவர்கள் அடங்கினாங்க. அடுத்த வல்லரசு ஜப்பானா அமெரிக்கான் இருக்கிற நேரம் அமெரிக்கா தன்னுடைய அணு ஆயுதத்தை வானிலிருந்து பூமிக்கு போடாம இடையில வச்சு
வெடிக்க விட்டான், ஹிரோஷிமால வெடிக்க விட்டான், நாகசாக்கில வெடிக்க விட்டான். ஜப்பான் சொன்னா யுத்தத்தை நாம் நிறுத்துறோம், இதுக்கு பிறகு வேர்ல்டு வார் இல்லை, உலகம் சமாதானத்துக்கு போட்டும். ஹிரோஷிமா நாகசாக்கியில் லட்ச லட்சமா செத்து போனார்கள், முடங்களாக பிறந்தார்கள். அமெரிக்கா கையில் அணு ஆயுதம் வந்தது. உலகத்தில் அடுத்தது அமெரிக்கா என்று வருகிற பலத்தை அவர்கள் எடுத்தார்கள். உலக பலத்தை எடுப்பதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை பயன்படுத்தினார்கள். ரெவல்யூஷன், புரட்சிகள், ஜெர்மன்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், பிரெஞ்சு ரெவல்யூஷன், புரட்சிகளை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படித்தான் ஒரு நாடு ஹைலைட் ஆகும், ஒரு நாடு முன்னாடி வரும். நாங்க தான் உலகத்துக்கு தலைவர் என்று வரும். அப்படி இல்லாம எக்ஸாம் நடத்தி எல்லா நாடுக்கும் ஒரு பேப்பரை கொடுத்து ஏமா அறிவாளி என்று பார்த்து எக்ஸாம்ல பாஸ் ஆகி தலைவர் எடுக்கிறல்ல. என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குப்பா, என்கிட்ட பணம் இருக்குப்பா, நான் உலகத்துக்கு ஏன் நான் சொல்ற பேச்ச கேளு, என் பேச்ச மீறி போகாத என்று ஒரு பலத்தை உருவாக்கி கூட்டணி கட்சிகளை சேர்த்து எல்லா நாடுகளும் எனக்கிட்ட வரணும் என்று அவனை தக்க வைத்து இப்படித்தான் வல்லரசு செய்வார்கள். பெருமானார் சொன்னார்கள், இதா ஹலக்கல் கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பஅதஹு. நுபுவத்துடைய ஆட்சி, அவர் சாப்பிடுவது ஈச்சப்படத்தை பிச்செடுத்து ஒரு துண்டு. அவர் தோழர்கள் ரொம்ப வறுமையா நிற்கிறாங்க, உடுப்பு இல்லாம நிற்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், இந்த அழியும், இது அழியும். நுபுவத்துடைய ஆட்சி வந்துட்டு, நபித்துவத்துடைய ஆட்சி வந்துட்டு, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உலகத்தை உங்கள் யாராலும் உங்களை வெல்ல முடியாது. நீங்க தான் உலகம் உங்க கையில. எப்ப சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் மௌத்தாக 82 நாட்களுக்கு முன்னாடி அரஃபா அதனுடைய வெற்றி, அதாவது அரஃபாவுடைய ரசூலுல்லாஹ் கடைசி உரை நிகழ்த்துறாங்க. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் அனுப்புறான், இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத். அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற நேரத்தில் வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் நுழைவதை நபியை நீங்கள் பார்ப்பீர்கள். அன்றைக்கு உங்க பையத்து செய்யறதுக்கு 2 கிழமை ஆள் இல்லையா, 3 கிழமை ஆள் இல்லையா? இப்ப ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதால நிக்கிறாங்க, கண்ணு தெரிகிற தூரத்தை தாண்டி மக்கள் நிற்கிறார்கள், இஹ்ராமோடு நிற்கிறார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இப்ப ஜஸீரத்துல் அரப் மாறிட்டு முழு பேரும் இஸ்லாத்துக்குள் நுழைகிற அளவுக்கு மாறிட்டு எக்கச்சக்கமான புரட்சிகள் நடந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் தன் தலையை நன்றாக குறிக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நெருங்குகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, இஸா ஜா ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். நபியே, உங்களுடைய ரப்புடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் பண்ணுங்க, இஸ்திக்ஃபார் பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய தொழுகையில ருக்கூலையும் சுஜூதிலையும் இதுவரைக்கும் ஓதினதை மாற்றி விட்டார். நாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி தொடர்ந்து மன்னிப்பு கேட்டார்கள், தொடர்ந்து தஸ்பீஹில் ஈடுபட்ட மௌத் வரைக்கும். இஸா ஜாக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தன்னை இப்படியே ருக்கூவிலே ஓதினார்கள். அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ரப்பே, என்னை மன்னித்து விடு என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வெற்றி வருகிற நேரத்தில் அது சாதாரணமா வராது. உதவி வருகிற நேரத்தில் மூமின்கள் கையிலே ஆட்சி கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமின்கள் இந்த பூமி ஆளுவார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்களுக்கு அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, அலத்தீனி குல்லி, எல்லா தீனை விட இந்த தீன் மேலோங்கும் என்று. மதீனாவுல ஒரு கிராமத்தில், உலகத்தில் மதீனா இல்லாத பேர் எத்ரீப். எத்ரீப்ல இருந்துட்டு அது மதீனத்து நபி, நபி வந்ததுனால, நபி வந்த ஊர் அது, அதனால மதீனத்து நபி என்று சொல்லி மதீனா மதீனா ஆச்சு. மதீனா வந்தது நபி வந்ததுக்காக. இது உலகத்தில் ஹைலைட் ஆகி இதுக்கு பிறகு அது தலைநகரம் ஆகுமாண்டா? உங்களுக்கு ஒரு 15 வருஷத்துல எனக்கு யாரையாவது நீங்க படிச்ச, உலகத்தில் நீங்க படிச்ச பொலிட்டிக்கல் லீடர்ஸ், நீங்க படிச்ச எல்லாத்தையும் எடுத்துவாங்க. ஜஸ்ட் இன் 15 years revolution, 10 yearsல வேர்ல்டில் நடக்குமான்னு பாருங்க. இப்போ போய் ரோமபுரிக்கு வயசு கேளுங்க. நான் படித்தேன் கூகுளில், அப்ராக்சிமேட்லி மோர் தென் 1000 years, அன்னளவு 1000 வருடத்துக்கு மேலே பழமை. 1000 வருடம் அவன் சொத்து எவ்வளோ, அவன் ஆயுதம் எவ்வளோ, இன்னும் நடக்குது. நான் சுருக்கமாக ஹுதுபானால் முடிக்கிறேன். அப்படியே தலைக்கீழ மாறுது. ரசூலுல்லாஹ் சொன்னதை கண்ணால் பார்க்குறாங்க. நீங்கள் சின்னத்தில் கதை கேட்டிருப்பீங்க, சாத்தியமில்லாத கதையெல்லாம், அதெல்லாம் நிஜமாக சாத்தியமானா எப்படி இருக்கும்? பாப்பா அமெரிக்காவில் இப்படியெல்லாம் வாழ்கிறாங்களாம்னு கதை கேட்டு நீங்கள் ஒரு நாள் அமெரிக்காவுக்கு போய் கோடீஸ்வரனானா எப்படி இருக்கும்? இது மாதிரி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, உங்களுக்கு வெள்ள மாளிகை வரும் என்று. ரோமமும் பாரசீகமும் கட்டும் பயங்கரமான வல்லரசு, ரெண்டும் மோதி கொள்வார்கள். எது வரைக்கும் வருவாங்கடா? சிரியா வரைக்கும் வருவாங்க. அதுக்கு மேலே ஏன் வரலண்டா? அவங்களுக்கு வந்தா நஷ்டம். ஏன் நஷ்டம் தெரியுமா?
இதை பிடிச்சி எங்களுக்கு என்ன, நீண்ட தூரத்துக்கு பாலைவனம், கல்லு, மலை, இதுல என்னப்பா இருக்குது? இன்றைக்கு தான் ஓயில். அதுக்கு முன்னாடி உலகத்தில் யாரும் அதை எட்டி பார்க்கவே இல்லை. எழுத படிக்க தெரியாதவங்க கூட, பல்கலைக்கழகம் இல்ல, ஸ்கூல் இல்ல, அவங்க கையில எதுவுமே இல்ல, நாடோடிகள் இங்க இருந்து அங்க போவாங்க, அங்க இருந்து இங்க வருவாங்க. இவங்களை பிடிச்சி எங்களுக்கு என்னன்னு கேட்டவங்க. திடீரென்று உலகம் பார்க்குது, ஒரு தலைமைத்துவம் மதீனாவில் இருந்து வந்திருக்குது. எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் எழுதின ரஷ்யாவில், அதாவது நான் நினைக்கிறேன் மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்குது, ஹிர்கல் மன்னர் ரோம பேரரசின் தலைவருக்கு ரசூலுல்லாஹ் கைப்பட எழுதவில்லை, ஒருவரை போட்டு எழுதின லெட்டர் இன்றைக்கும் இருக்கு. நீங்க போய் அதை இணையதளத்திலையும் பார்க்கலாம். இன்றைக்கும் இருக்குது. ஹிர்கல் மன்னருக்கு ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க அஸ்லீம் தஸ்லீம், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். நான் கேட்கிறேன், அட்டாள சேனையில இருந்து நாட்டு ஜனாதிபதிக்கு எழுதுறதே ஒரு இது, நீங்க போய் இந்தியா ஜனாதிபதிக்கு கட்டுப்பட்டு எழுதலாமா? இது ஜோக்குன்னு நினைக்கிறீர்களா? நபித்துவம் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் நடக்கும் என்று சஹாபாக்கள் போய் வெள்ள மாளிகை, பாரசீகத்துடைய வெள்ள மாளிகையை பிடிச்சி அந்த கிரீடத்தை எடுத்து பார்க்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு மாணிக்கமும் வைரூடியமும் தங்கமும் மதீனாவுக்கு ஒட்டகத்தில் ஒவ்வொன்றா நிரப்பப்பட்டு நீண்ட தூரமாக மதீனா ரசூலுல்லாவுடைய நகரத்துக்கு, ரசூலுல்லாவுடைய அந்த மண்ணுக்கு அவ்வளவு சொத்தும் செல்வம் வந்துச்சு. இப்ப என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? உலகத்தில் ஆக வறுமையானவர்கள் உலகத்தில் ஆக பணக்காரராக மாறிட்டார்கள். ஆக வறுமை யாரு? இன்றைக்கு அரபு நாட்டிலிருந்து வந்த ஈச்சப்படம் 4-5 சிண்டு நாம என்ன செய்யறோம்? ஒரு 7 சாப்பிட்டு நோம்பு திறக்கிறோம். அவ்வளவு வந்துச்சு மதீனாவுக்கு. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க திரும்பி கூட பார்க்கல. ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு இப்போ சொல்லி முடிக்கிறேன். அபூ ஹுரைரா வரலாறை கொஞ்சம் பெரட்டினீங்கண்டா அவருடைய எல்லா வறுமையை நீங்கள் பார்ப்பீங்க. அவர் எப்படி கஷ்டப்பட்டார், வைத்து கொண்டு போய் அழுத்தினார், அவர் மேலே பிள்ளைகள் ஏறி நடந்தது, அவ்வளோ பசி. ஒரு பால் கோப்பைக்கு ஏங்கி தவித்தவர். இன்னொரு காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அமீர், அவர் கவர்னர். அவரை பார்த்து ஒருவர் சொல்லுகிறார், அபூ ஹுரைராவுக்கு தான் கவர்னர் என்றே மறந்துட்டு அவர் ரோட்ல வரப்போக்கில் அமீர் வர்றார் அங்கலாங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. கடை தெருவில் வருகிறார், சிரித்து பேசுகிறார், அவர் பழசை மறக்கவில்லை. ஆனால் சஹாபாக்கள் இப்பொழுது கவர்னர்களாகவும் இந்த உலகத்திலே ஜசீரத்துல் அரபை தாண்டி மிக பிரம்மாண்டமான லேண்டுக்கு சொந்தக்காரர்களாகி 1924 வரைக்கும் துருக்கியில வந்து நிற்கிறாங்கண்டா. நான் உங்களுக்கு கேட்கிறேன், இது எப்படி நினைக்கிறீங்க? கலாமுல்லாஹ், அதான் அல்லாஹ்வுடைய வேதம். இந்த வேதம் இந்த பூமிக்கு இறங்கிய நாளிலிருந்து மனிதர்களை மாற்றி அதற்கேற்ப போன மனிதர்களுக்கு அல்லாஹ் கைவிடவே இல்லை. அல்லாஹ்வுடைய இந்தியாவில் இது இம்பாசிபிள் மிஷன், இது இம்பாசிபிள் டார்கெட், நடக்க முடியாத ஒன்று உலகத்தில் நடந்து முஸ்லீம்கள் வந்தார்கள். நீங்க நினைப்பீங்க எப்படி முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்சாங்க? நிறைய பேர் நினைப்பாங்க ஆயுதத்தால். வல்லாஹி பொய், வல்லாஹி சுத்த பொய். நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ஃபத்ஹு மக்கா நடக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ஆயுத களஞ்சியங்களை கொண்டு போய் அடிச்சு உதச்சி காபத்துல்லாவை பிடிக்கல. எல்லாரும் இஹராத்தில் வேட்டையாடவே இயலாது. ஹரத்துக்குள்ள சில சிறப்புகள் இருக்கு. ஹராத்தில் வேட்டையாட இயலாது. எல்லோரும் இஹராம் உடுத்து வந்தால் அவங்க பிரம்மாண்டமான ஆயுதங்களை கொண்டு வர இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஹராத்தில் தான் வெற்றி. உதைபியாவும் இஹராத்தில், ஃபத்ஹு மக்காவும் இஹராத்தில். அப்படி என்றா நீங்க நினைக்கிறீங்க ரோம பேரரச அரபுகள் நல்ல ஆயுதம் எல்லாம் செஞ்சு கொண்டு போனாங்க 1000 years. நீங்க போய் ரோம பேரரசை படிச்சு பாருங்க. அவங்க உள்ள டெக்னாலஜி அப்பொழுது உலகத்தில் யார்கிட்டையும் இல்லை. அவங்கள்ட்ட உள்ள பணம் உலகத்தில் யார்கிட்டையும் இல்லை. அப்படிப்பட்டவங்க தோத்தாங்கண்டா எப்படி? அது பத்ர், அது உஹத், அது அஹ்ஸாப். வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்கினார்கள். வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்கினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க பத்ர்ல என்ன ஆச்சரியத்தை பார்த்தீங்களோ? பத்ர்ல சஹாபாக்கள் சொன்னார்களே, வாளை தூக்கினன் யார சொல்ல கீழே விழுந்துட்டான், அவனை நாதட்டல் என்றாங்களே, கண்ணால பார்த்தேன்றாங்களே. இது எப்படி பொய் சொல்லாத சஹாபாக்கள் பெருமானார் முன்னாடி உறுதி செய்தார்களோ, அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானோ, எப்படி உஹதில் அஹ்ஸாப்ல வெற்றியை கொடுத்தானோ, தபூக்ல இப்படி அல்லாஹ் திறந்து கொடுத்ததுதான். இது ஆயுதத்தால நடந்த
நடந்தது இல்லை. ஆயுதத்தால் நடந்திருந்தால் அவங்க எல்லா கையிலையும் ஆயுதம் இருக்கு. இது சிரிப்பால் முஸ்லீம்கள் எப்பையும் சிரிப்பார்கள், முஸ்லீம்கள் எப்பையும் மன்னிப்பார்கள். உலகத்தை முஸ்லீம்கள் ஆயுதத்தால் பிடிச்சி இருந்தால் ஆயுதத்தாலேயே கட்டியிருப்பாங்க. இல்லை, முஸ்லீம்கள் சிரித்தார்கள். ஒரு கம்பெனியில் ஒரு பொஸ்ஸை பார்த்தீங்கன்னா அவன் கடுகடன்னு நின்றா அந்த கடைசி செக்யூரிட்டி நாய் மாதிரி நிற்பான். பொஸ் ரொம்ப நல்லவராக இருந்தாருண்டா அவனும் ரொம்ப நல்ல நடப்பான். இங்கே உள்ளவர் கடைசியில் உள்ளவரை பார்த்து விளங்கலாம் மேலே உள்ளவர் எப்படி என்று. ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தது பண்பும் பாசமும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துனியா முழுக்க மூளை முடுக்குகளிலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற அசானை கொண்டு போய் சேர்த்து விட்டான். இப்போ சொல்லுங்க, இது வேற யாருமே செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஒரு நாளும் பொய்யாக. லா யுஹலிஃபுல்லாஹு அஹத. அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிகளை மீற மாட்டான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உங்களுக்கு வேணுமா? நான் என்னென்ன வாக்குறுதி என்பதை சொல்லுவதற்கு இந்த இடம் பொருத்தமில்லை, என்றால் நேரம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களே, ரப்பு உங்களுடைய குடும்பத்துக்கு சிலதை வாக்களிக்கிறார், உங்களுக்கு சிலதை வாக்களிக்கிறார், உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக போவதற்கு வாக்களிக்கிறார். திருக்குர்ஆனை பரட்டுங்கள். அந்த வாக்குறுதி வேண்டுமென்றால் நாம் நம் பொறுமையாக அடக்கமாக ஒழுக்கமான முறையிலே நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வுக்கு நெருங்கினால், நாம் நடந்து போனால் அவன் ஓடி வருகிறான். அப்படிப்பட்ட எஜமானன் அவனுடைய பாசத்தையும் அன்பையும் பெறக்கூடிய அடியார்களாக நாம் மாறி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ் ரவாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.